ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமாட்சியான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. நம்முடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கும் எங்கும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் பரவி வந்தாலும் எங்கள் கடைக்களம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பருவதம் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்கள் உயிரோடு வைத்து உடைய வார்த்தையை கேட்கும்படி ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி சேர்த்து ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், எங்கள் வேலைகள், ஊழியம் அனைத்திலும் உடைய தெய்வீக பிரச்சனை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பார்க்கும்படியான கிருபை தந்திராதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுத்தீர். சிலருக்கு நல்ல செய்திகளை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர், ஆரோக்கியத்தை கொடுத்தீர். மக்கள் நன்றி சேர்த்து எல்லா துதி கடமையும் ஒன்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. பலமா? கர்த்தரே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையானே. ஆயிரம் நாவுகளி தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகளி தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரை பிள்ளை இல்லாதவர்களுக்காக, குழந்தை இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இந்த உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறது உமக்கு தெரியும். வியாதியில் இருக்கிறவங்க உச்சந்தலையில் உள்ளங்கால் வரையில் எல்லா உறுப்புகளிலும் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறவர் நீர் ஒருவரே. மாற்றுங்க. கணவன் மனைவியில் இருக்கிற பொல்லாத பிரச்சனைகள், பிசாசு கொண்டு வந்திருக்கிற போராட்டங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. வேலை கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலையை கொடுத்து ஆசீர்வதித்து திறந்த வாசலை முன்பாகவே. யோசுவாத்தை போல சில நேரங்களில் நிற்கிறோம், நிற்க பலனில்லை ஆண்டவரே என்று சொல்லி பலவீனத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு பவுலுக்கு சொன்னது மாதிரி உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, த்ரோட்டில் ஒரு ஆப்ரேஷன் நடந்து முடிந்து சுகமாக இருக்கிற அன்பு பிள்ளைக்கும் உங்களுடைய திரு கரத்திலிருந்து நீ பெற்றுக் கொடுத்த அந்த சுகத்திற்கும் நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். ஐசியூவில் இருக்கிறவர்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அவங்க அந்த ஐசியூலேருந்து வெளியில் சுகமாய் உயிரோடு ஜீவனோடு வெளியே வரும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த நாளிலே பிறந்த நாளை திருமண நினைச்சிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்து உங்கள் வருமானத்திலே இருக்கிற தடைகளும் கடன்களும் விளங்கும்படி கர்த்தர் உதவி செய்வீரார். பயண பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதி. விபத்து நாச மோசங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாக்கணும். அவர்கள் ஒரு கெட்ட சிந்தையை வராதபடி என் தேவன் கிருபையாக காத்துக்கொள்ளும். தேர்வை எழுதின பிள்ளைகள், எழுத போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. தேவ கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளட்டு. ஜெயமாய் கர்த்தரால் வரட்டும். அவர் ஜெயமாய் எல்லாவற்றையும் முடிக்கட்டும். கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லா துதியும் கடமையும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேற்று யெகோவா அப்படின்னு பார்த்தோம். ஆல்மைட்டி காட், சர்வ வல்லவர் என்பதை பார்த்தோம். மோசேயோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நாம் கவனித்தோம். இன்று ஆபிரகாமோடு கூட பேசின ஒரு வார்த்தையை
நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இதை ஏன் சொல்ல வரேன்னா, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் 6 டைம்ஸ் ஆவது யெகோவா தேவனே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. யெகோவா ஈரே, இன்று முதல் யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நான் நேற்று சொன்னது மாதிரி தான், நேற்று ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் சமமாக இருக்கணும். எந்த வகையிலும் குறைந்து போகவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவை. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏன் கூப்பிட்றோன்னா, அவர் தான் நமக்காக வாக்கடங்கா பெருமூச்சோடு கூட இருந்து வேண்டுதல் செய்கிறவர். அவர் நம்மளை பலப்படுத்துகிறவர். அவர் அந்த பிரசன்னம் எப்பொழுதும் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறதுக்காக அவரை நம்ம எப்பொழுதும் கூப்பிட்டு வைத்து கொள்ள வேண்டும். நம்ம பிசாசிலிருந்து பாதுகாக்கப்பட வேணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கப்படணும்னா, யெகோவா இயேசு பரிசுத்த ஆவியானவர் இந்த மூவரை தினந்தோறும் நம்ம அழைக்காம, ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம நாம் இருக்கவே கூடாது. இந்த வாரம் இந்த வேதத்தின் அருமையை நான் கர்த்தர் நமக்கு கொடுத்த சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபித்தேன். ஆலயங்களில் நம்ம வேதத்தை மறக்காமல் இருந்தோம்னா, கர்த்தர் நம் பிள்ளைகளை அவர் மறக்காமல் இருப்பார். நாம் வேதத்தை மறந்தால் கர்த்தர் தம் பிள்ளைகளை மறப்பார். நம்முடைய பிள்ளைகளை அவர் மறப்பார். வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் பாதைக்கு வெளிச்சமும் ஒளியும் தீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சமாதானம் வேணும்னா நம்ம வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும். சரி, இப்போ வேதத்தில் இருக்கிற மறைபொருள் என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் 22ஆம் அதிகாரத்தை முழுசாக வாசிங்க. நான் நேரம் கருதி கொஞ்சம்தான் நான் வாசிக்க போகிறேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பிள்ளை 100 வயதில், சாராளுக்கு 90 வயதில் கொடுத்த பிள்ளை. அந்த பிள்ளைய பலி செலுத்தும்படி ஆண்டவர் சொல்றார். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இன்றைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முந்தி வசனத்தில், அந்த முந்தி அதிகாரத்தில் நீங்கள் ஆபிரகாமை பற்றி நிறைய வாசிக்கலாம். அவன் எவ்வளவு செல்வ சீமானாக இருந்தான் என்பதை குறித்தெல்லாம் நம்மாலே வாசிக்க முடிகிறது. ஆகார், இஸ்மவேல், அதை பற்றி உங்களுக்கு தெரியும். சாராள், ஈசாக்கு, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். காலம் கடந்து போச்சு. இப்போ காலம் கடந்துச்சு. ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் கர்த்தர் வைப்பார், நிச்சயமாக வைப்பார். இந்த சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். இது யோபுவினுடைய வார்த்தை. எல்லாருக்கும் சோதனை வரும், நிச்சயமாக வரும். இங்க ஆபிரகாமுக்கு இந்த சோதனை வருவதற்கான காரணம் என்னன்னா, அடுத்த வசனத்திலே அந்த விளக்கம், அதற்கான பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும், இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும், உன் ஏக சுதனும், உன் சன்னு, ஒன்லி சன்னு, நேசுகுமார், நீ ரொம்ப லவ் பண்ற, ரொம்ப நேசிக்கிற, உலகத்துல எல்லாரையும் காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற உன் பையன். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை நேசிக்கிறத தலைவர் விட்டாரா இல்லையான்னு, யாரு ஆபிரகாம் நேசிக்கிறாரா இல்லையா என்பதை
கர்த்தர் சோதிக்க இந்த ஒரு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இப்போ நமக்கும் இந்த மாதிரி சோதனை வருகிற பொழுது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம டிபெண்டன்ஸ் இது வரைக்கும் என் வாழ்க்கையில சொல்லப்போனால், ஏன் இந்த சோதனை அப்படின்னு என்னை கேள்வி கேட்டிங்கன்னா நான் சொல்வேன். பொருளாதாரத்தில் ஒரு காலத்தில் அப்பா அம்மாவுடைய டிபெண்டன்ஸ் தான். அவங்களுக்கு ஏகப்பட்ட வருமானம், 2 பேருமே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். அதன் பிறகு மனைவியுடைய வேலை, பெர்மனன்ட் ஜாப். இப்படி இந்த பணம் பொறுத்த வரைக்கும் யாரை டிபெண்ட் பண்ணியிருந்தோம்? அப்பா அம்மா இறந்து போன பிறகு 2 பென்ஷனுமே போன பிறகு எங்களுக்குள்ள நம்ம எதையோ சார்ந்திருந்தோம். அதை கர்த்தர் எடுத்தார். இப்பொழுதும் மனைவியை சார்ந்து அல்லது அவங்களுடைய ஊதியத்தை சார்ந்திருந்தோம். மணிதான் அப்படின்னு நினைச்சிருந்தோம். அதுதான் நேசிச்சோம். பண ஆசை அல்லது அதுல ஒரு திருப்தி, அதை கூட ஆண்டவர் வெறுக்கிறார். சிலர் என்ன செய்வாங்க, ரொம்ப பிள்ளைகளை நேசிப்பாங்க, உயிரே கொடுக்கிற அளவுக்கு நேசிப்பாங்க. அதுவும் தவறுதான். சிலர் வேலையை ரொம்ப நேசிப்பாங்க. சிலர் எதுக்கெல்லாம் ஆசைப்படணும்னு தெரியாம எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க. ஆனா நாம நேசிக்க வேண்டிய ஒருவரை நம்ம மறந்துட்டோம் என்பதுதான் இங்க நமக்கு சொல்லப்படுகிற ஒரு உண்மை. அவர் மேல இருந்த நேசத்தை நம்ம விட்டுட்டோம். இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் ரொம்ப அழகா அந்த அன்பை பற்றியும், எப்படி அவர் நேசிச்சு நமக்காக வந்தார் என்பதையும், நேசிச்சு நமக்காக ஜீவனை விட்டார் என்பதையும், நீங்க தன்னை போல பிறனை நேசி என்பதையும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவுங்க அப்படின்னு சொல்வதையும், எதுவுமே டெம்பரரி, நாம கடவுள் மீது வைத்த நேசம்தான் பெர்மனன்ட் என்பதை அவரும் உறுதி செய்துட்டு போயிட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு வந்த சோதனை மாத்திரமல்ல, இது நமக்கும் வந்த சோதனை மாதிரி தான். எது நமக்கு ரொம்ப நேசிக்கிறோமோ அது நம்ம கையை விட்டு போகிற மாதிரி ஆயிடும். ரொம்ப டிபெண்ட் பண்ணுவாங்க. பையன் அவ்வளோதான், இவன் தான் என்ன பார்த்துப்பான், பார்த்தா அவர் எங்க வெளிநாட்டில் இருப்பார். ஐயோ மக தான் என்னை பார்த்துப்பா, அவங்க பார்த்தா கல்யாணம் ஆகி முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஐயோ என் பேங்க் பேலன்ஸ் என்னை காப்பாற்றும், சேவிங்ஸ் என்னை காப்பாற்றும். சரீரத்தில் குறைபாடு இருக்கும், அந்த பணம் எல்லாம் திருந்து போகும். அப்போது தான் கடவுளை தேட ஆரம்பிப்பான். இப்போ நாம் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம். யாரை நேசிக்கிறோம்? ஆண்டவரும் சொன்னார்ல, அவருடைய பிரதான கற்பனையில் அதானே, முழு ஹிருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் யார் அன்பு கூறணும்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவார். நம்ம அதை செய்யல. சரி, எப்படியா செய்யுது? எனக்குமே விளங்கல. எப்படி அன்பு கூறுது? நீங்க யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். நம்ம நேசிக்கணும். ஆண்டவர் அப்பாவை நேசிப்பதை போல. அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய அருமை நமக்கு தெரியாது. அப்பா இறந்து போன பிறகுதான், ஐயோ அவர் எனக்காக செய்த காரியங்கள்லாம் யோசித்து வருத்தப்படுவாங்க, அழுவாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த விஷயம் தெரியாது. ஆனா அம்மா போன பிறகுதான். இங்க அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல என் கர்த்தரை வைத்து நாம் பார்க்க, அவரை நேசிக்கணும். அவரை நேசிக்கனா கீழ்ப்படி. இந்த வசனத்துல முடிவுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, 25 12ஆம் வசனத்துல, அப்போது அவர் பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் இங்க நேசிக்கிறத பத்தி சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பத்தி சொல்லுகிறார். கொஞ்சம் பயம் இருக்கணும். ரொம்ப திமிரா எல்லாம் ஆண்டவரிடத்துல பேசவே முடியாது. அதை நம்ம பேசிட்டோம். சில நேரங்களில் அதுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பும் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு அவர் பெரியவர். நேற்று பார்த்தோம்ல, ஆல்மைட்டி காட். அவரிடத்துல நம்ம வாய்ப்பத்தி மௌனியா இருக்கணுமே தவிர பேசவே கூடாது. அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம்னா என்ன நடக்கும்னா, நான் முடிக்கிறேன். இவன் கத்தி நீட்டுறாரு, கர்த்தர் சொல்றாரு, இல்லை பிள்ளையாளர் மேல கையே போடாதே எல்லாம். அப்போ பின்னாக ஏறெடுத்து அவன் பார்த்தான். பின்னாக தன் கொம்புகளிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கிடாவை கண்டு. நல்லா கவனிங்க, இவங்க பெர்செபாலிருந்து மோரியா மலைக்கு போறாங்க. 90 கிலோமீட்டர். சாதாரணமா நடைப்பயணம் போனா, நடந்து போனா 3 நாட்கள் ஆகும். ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க, இந்த ஆடை எப்போ சிக்க வைத்தார்னு நமக்கு யாருக்குமே தெரியும். எப்போ மெய்ப்பன் அந்த இடத்திற்கு மோரியா மலைக்கு போனான்னு தெரியாது. ஒரு ஆடு மாட்டம் எப்படி தனியே போய் அந்த கொம்புகளிலே முட்களை மாட்டி சிக்கி கொண்டு நின்றது என்று தெரியாது. ஆனா கர்த்தர் எல்லாவற்றுக்கும் முன்பே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க. அவருக்கு தெரியும், ஆபிரகாம் பயப்படுவான், ஆபிரகாம் நேசிப்பான், ஆனாலும் சோதிப்பேன். ஒருவேளை இது தவறா முடிந்திருக்கவே வாய்ப்பில்லை. எப்படி மாறா பக்கத்துல ஒரு மரம் இருந்ததோ, ஆகார் அழுத இடத்திலே ஒரு நீரூற்று இருந்ததோ, அதே போலதான் இங்கே அவன் ஏறெடுத்து பார்க்கிற இடத்துல ஒரு ஆட்டுக்கடா இருந்தது. ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அங்க அவர் செட் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களுக்கு வீடா வேணுமா, ஏற்கனவே பார்த்து அந்த இடத்த அஸ்திபாரம் போட்டு, ஒரு வீடு கட்டின வீடு ஒன்றுனா அஸ்திபாரம் போட்டு எல்லாவற்றையும் அவர் பிளான் பண்ணிடுவார். நிலம்னா எத்தனை சதுரடின்னு கூட அவர் உங்களுக்கு கணக்கில் எழுதி வைத்திருப்பார். பெண்ணா அவர் கணக்கில் இருக்கும். மாப்பிள்ளையா அவர் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து இன்னாருக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். குழந்தையா அன்னாளின் கர்ப்பத்தை எப்படி அடைத்து திறந்தாரோ, ஈசாக்கின் மனைவியாக ரெபேக்காளின் கர்ப்பத்தை அடைத்து எப்போது திறக்க வேண்டும் திறந்தாரோ, மனாசே அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தாரோ, அந்த மாதிரி தான் லைஃப்ல நம்ம நடக்கும். எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவார். ஆனா நம்ம கீழ்ப்படிந்து சொல்படி கேட்டு அதை நாம் செய்ய ஆரம்பித்தோம்னா முடிவிலே அது விளங்கும். இதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் அழைக்கப்படுகிறது. பார்த்து கொள்ளப்படும். நல்ல கவனி. இந்த மலைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நாளைக்கு அதை நம்ம பார்க்கலாம், டைம் இருந்தால் பார்க்கலாம். இந்த மலையில ஆட்டுக்கடா மாத்திரமல்ல, இன்னொன்னும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதே மாதிரிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட ஆயத்தம் பண்ணி தான் அவர் அனுப்பினார் நமக்காக. நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம முயற்சி எடுத்தா, அவருக்கு பயந்தா, அவருக்கு கீழ்ப்படிந்தா, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், அவரிடத்துல நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு, நல்ல அன்பு கூர்ந்து என்னன்னு தெரியுமா, ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, உபம் வாசிக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறது,
ஏழைகளை தாங்குறது, விதவைகளை ஆதரிக்கிறது, இதுதான் அவரிடத்துல நாம் நேசிப்பதற்கான அடையாளம். அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும். பிள்ளைகளை முன்னிலைப்படுத்திட்டு அவரை பின்னிலைப்படுத்தவே கூடாது. ஆனால் பின்பு கர்த்தர் சோதிக்கும்படி நாம் வைத்து விடக்கூடாது. எனவே அவர் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. செகண்ட் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஜாபு, பணம், நகை எல்லாமே நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்க யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும். சோமாண்டாம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பரலோகமே ஒரு வேலை செய்கிறது, பரலோகமே இயங்கி கொண்டிருக்கிறது. யெகோவா ஈரே, உம்முடைய தலைமையில் அநேகர் எங்களுக்காக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் உண்மையாக நேசிக்கும் பொழுது குழந்தை, திருமணம், கல்யாணம், வேலை வாய்ப்பு, கல்வி, பாஸ், தேர்ச்சி, சரீர சுகம், ஆரோக்கியம், மருத்துவர்களுக்கும் மருத்துவமனை எது கூட சொல்லுவார். எந்த மருத்துவமனை, எந்த மருந்து, எந்த மருத்துவம், போகிற வழியில் வருகிற பிரச்சனைகள், திடீர்னு ஆக்சிடெண்ட் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பரலோகம் தான் நம்மை காக்குது. சொல்லுவோம், ஐயோ கொஞ்சம் கண்ணை செஞ்சிச்சிட்டேன், கண் அசைந்துட்டேன், அல்லது கொஞ்சம் தவறு பண்ணிட்டேன், இடிச்சிருப்பேன், ஆனால் கர்த்தர் காப்பாற்றிட்டார், இப்படி திரும்பிட்டேன். அது செய்தது யார் தெரியுமா? நீங்கள் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற யெகோவா தேவன். எனவே அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே, இனி வருகிற காலங்கள் உண்மையை நாங்கள் முன்னிலைப்படுத்தி நேசிப்போம், பயப்படுவோம். எங்களுக்கான காரியங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதிசயங்களை காணட்டும், அற்புதங்களை காணட்டும். நாங்கள் சாட்சியாக நிற்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். அவன் குடும்பங்களில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். மேலும் அநேகர் இதற்கு பார்ட்னராக கர்த்தர் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.